அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர். இந்த 4 டீட்டெயில்ஸையுமே இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பார்க்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பார்க்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் பார்த்திங்கன்னா நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு பக்கத்தில் வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கிறது. ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் டைரக்ட் கன்சல்டேஷன் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம். ஏப்ரல் 16ஆம் தேதி, ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை உள்ள இந்த ஒரு வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஏப்ரல் 16ஆம் தேதி ஏகாதசி திதி. ஏகாதசி திதி அன்றைக்கி பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது, புருஷ சூக்தத்தை பாராயணம் பண்ணுறது, மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது. அதுக்கும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஏகாதசி திதி அன்றைக்கி பொதுவாகவே நிர்ஜல உபவாசம் பண்ணுறது. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பாதிப்புகள் இல்லாதவங்க நிர்ஜலமாக பண்ணலாம். அதாவது ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பலகாரங்கள்னு சொல்லுவோம், இல்லை அல்ப ஆகாரம்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த உபவாசத்தை கடைப்பிடிக்கலாம். ஏன் இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு புத்தி சாத்துரியம், புத்தி கூர்மை, படித்தது ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அம்சங்கள். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஏகாதசி திதி அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தினால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம், மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதனால் அந்த புத்தி கூர்மைகள் ஏற்படும். ரொம்ப முக்கியமான ஒரு திதின்னு சொல்லக்கூடியது ஏப்ரல் 22ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைகிறது. ஸோ குரு பெயர்ச்சின்னாவே மீனராசிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த ஒரு குரு பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ண போகிற. அதற்கான நிறைய பலன்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்லையும் நம்ம போட்டிருக்கோம். அது உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. போட்ட ஜஸ்ட் ஒரு 15-20 டேஸ்லேயே நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட 65,000 வியூ போயிருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். அது பகவத் சங்கல்பம். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பாக. அதுபோல் அது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் நீங்கள் இருக்கீங்க. 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம். இன்னொன்று சூரியன் ராகு என்ற நட்சத்திரம் கேதுவோடைய தொடர்பாக ரகசியமான பலவிதமான நட்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள். அந்த சூரியன் ராகு தானே மிகப்பெரிய அரசியல்வாதம் இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆட்கள் கூட ஒரு நல்ல தொடர்புகள் ஏற்படும். ஆனால் ரகசியமாக வச்சுக்கணும். கேத்து இருக்கனால அது வெளியே சொல்லும் பொழுது அது அப்பட்டமாக ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லலாம். இட் பி அ ஸ்பாயில் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வாழ்க்கை துணை மூலியமாக சில சந்தேகங்கள், வாழ்க்கை துணை மூலியமாக உடல்நிலைகள் பாதிப்பு, வாழ்க்கை துணை மூலியமாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இந்த காலகட்டங்களில் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, உஷ்ணம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் கேது, சூரியன் ராகு என்ற நட்சத்திரம் கேது அப்படின்னா சில பேருக்கு பல்மனாலஜியில் லங்ஸில் பிரச்சனைகள் கொடுக்கலாம். 7ஆம் இடமா இருக்கனால அடிவயிறுன்னு சொல்லுவோம். இன்னொன்று கேத்துடைய நட்சத்திரமாக இருக்கலாம் ஹெரனியான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன அப்பெண்டிசைட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதான் இந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் வெந்நீர் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு தெளிவில்லாத தன்மை இந்த வாரம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சாயந்தரத்துக்கு அப்புறம் நீங்கள் உட்காந்து யோசனை செய்யும் பொழுது எல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா 60%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 50% தான் இருக்கிறது. அதனால் தைரியத்தை மட்டும் கடைபிடித்தால் போரும். எதுவே இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஸ்லாக்கியங்கள் ஏற்படும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.